வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி ஒரு திருராசு. இலங்கை வங்கி வடபிராந்திய காரியாலயத்திற்கு முன்பாக தீப்பந்த போராட்டம் இடம்பெற்றது. அரசு வங்கிகளில் நிலவும் தீர்க்கப்படாத பிரச்சினைகளுக்கு எதிராக தீப்பந்த போராட்டம் யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதியில் உள்ள இலங்கை வங்கி வடபிராந்திய காரியாலயத்திற்கு முன்பாக குறித்த போராட்டம் நேற்றிரவு இலங்கை வங்கி ஊழியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. இதன்போது அரசு வங்கிகளின் சட்ட திருத்தங்களின் ஊடாக வங்கி தனியார் மயப்படுத்தலை நோக்கி செல்ல உள்ளதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். யாழ்ப்பாணம் மாவட்ட பண்பாட்டு பெருவிழா சிறப்பாக இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மாவட்ட பண்பாட்டு பேரவையும் மாவட்ட செயலகமும் இணைந்து வடக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் அனுசரணையுடன் இணைந்து நடத்திய 2025 ஆண்டிற்கான பண்பாட்டு மாவட்ட பெருவிழா நேற்று தினம் இடம்பெற்றது. இதன்போது யாழ் புனித ஜுவானியார் தேவாலயம் ஒன்றிலிருந்து கலாசார ஊர்வலம் ஆரம்பமாகி மாவட்ட செயலகத்தினை சென்றடைந்ததைத் தொடர்ந்து மாவட்ட செயலக கேட்பூர் கூடத்தில் பண்பாட்டு பெருவிழா சிறப்பாக இடம்பெற்றது. மாவட்ட பண்பாட்டு பேரவை தலைவரும் அரசாங்க அதிபருமான மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாண மாவட்ட ஓய்வுநிலை அரசாங்க அதிபர் இமல்டா சுகுமார் பங்கேற்றார். இந்த நிகழ்வில் 15 பிரதேச செயலகங்களை உள்ளடக்கிய வகையில் பிரதேசங்களுக்குரிய கலைஞர்களாலும் மாணவர்களாலும் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன. அந்த வகையில் தமிழ் தாய் வாழ்த்து, மங்கள இசை, வரவேற்பு நடனம், செம்பு நடனம், நாத சங்கமம், கும்மி, நாட்டார் பாடல், கரகாட்டம், கிராமிய பாடல், கோலாட்டம், வீரபத்ர வசந்தம், தசாவதார நடனம், இஸ்லாமிய நடனம், ராவண கூத்து போன்ற நிகழ்வுகள் இடம்பெற்றன. மேலும் இந்நிகழ்வில் யாழ்ப்பாணம் 4 நல்லூர் வெளியீடும் இடம்பெற்றது. நூலின் முதற் பிரதியினை அரசாங்க அதிபர் வெளியிட முன்னாள் அரசாங்க அதிபர் இமல்டா சுகுமார் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்தும் யாழ் முத்து விருது 15 கலைஞர்களுக்கும், இளைஞர்கள் விருது 15 கலைஞர்களுக்கும் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மேலும் ஆக்குத்திறன் போட்டிகளில் வெற்றி ஈட்டியவர்களுக்கான கௌரவிப்பும் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலை பீடாதிபதி பேராசிரியர் கலாநிதி ராகுலாம், வடக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் அலுவலின் உளவி கல்வி பணிப்பாளர் தர்ஷனி நிதர்ஷன், அளவட்டி நாதஸ்வர கலாநிதி ரத்னவேல் கேதீஸ்வரன், கலைஞர்கள், கலை ஆர்வலர்கள், பொதுமக்கள், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலாளர்கள் உட்பட பதவிநிலை உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பண்பாட்டின் ஊடாகத்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்வின் அர்த்தங்களை புரிந்து கொள்கிறோம். இந்த பண்பாடு என்பது கால வெளியிலே நிறைய மாற்றங்களையும் சந்திக்கிறது. பண்பாடு என்ற முகமூடி கூடாக உலகமயமாக்கம் என்று பல அலைகள் வந்து போகும். ஆக இன்றைய இந்த யாழ்ப்பாணம் என்பது உண்மையிலே இது 4வது இதழ். இந்த 4வது இதழ் என்னுடைய தீம் என்று சொல்லுவோம். அதாவது குவிமையமாக இருப்பது மரபுகளும் நம்பிக்கைகளும். உங்களுக்கு தெரியும், பண்பாட்டிலே மரபுக்குள்ள இடமும் நம்பிக்கைகளும். ஒவ்வொரு பண்பாடும் தன்னுடைய செயல்பாடுகளுக்கான இலக்குகளை தீர்மானிப்பதிலே இந்த நம்பிக்கைகள் பெரும் பெறுமதி வாய்ப்பு. இந்த நூல் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய 15 பிரதேச செயலாளர் பிரிவுகளை உள்ளடக்கியதாக நெடுந்தீவு, மருதங்கேணி, அனலதீவு பிரதேசத்திலே இருந்து கூட நாங்கள் இந்த நிகழ்வுக்கு கலைஞர்கள் அழைத்திருக்கின்றோம். ஏனென்றால் இது ஒரு மாவட்ட நிகழ்வு. ஒட்டுமொத்தமாக எங்களுடைய மாவட்டத்தினுடைய கலைஞர்களை கலையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விழாவாக அல்லது அந்த பிரதேசத்தினுடைய கலை அம்சங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக நாங்கள் நிகழ்வை அமைத்திருக்கிறோம். போதைப்பொருள் பேரழிவை முடிவுக்கு கொண்டுவர பாரிய வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான இளைஞர்களின் உயிரை பறிக்கும் போதைப்பொருள் பேரழிவை முடிவுக்கு கொண்டுவர பாரிய தேசிய வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கண்டி மகுள் மடுவில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற ஜியம் மகா நிகாயவின் அஸ்கரிய மகா விகாரை தரப்பின் புதிய அனுநாயக தேரருக்கு சன்னஸ் பத்திரத்தை வழங்கும் நிகழ்வு இவ்வாறு குறிப்பிட்டார். வீழ்ச்சியடைந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதோடு அனைத்து வகையிலும் சரிவடைந்துள்ள சமூகத்தை செயற்படுத்தும் பொறுப்பையும் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது.
போதைப்பொருள் கடத்தல் மற்றும் துப்பாக்கி வன்முறையால் சமூகத்தை பாரிய அழிவுக்கு இட்டு சென்ற பாதாள ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை ஒருபோதும் மாற்றியமைக்கப்பட மாட்டாது. நாட்டிலிருந்து போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான தேசிய செயற்பாட்டை ஆரம்பிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் போது நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் எதனையும் செய்யக்கூடாது மற்றும் இதன் அடிப்படையில் சுற்றுலாத்துறையை உருவாக்குவதே அரசாங்கத்தின் குறிக்கோளாகும் என குறிப்பிட்டார். ගිහිල්ලා තමන් සතුව ධනය තමයි සමාජයේ මහා වටිනාකම් බවට පත් වී තිබෙනවා. එනිසා අපේ සමාජයට යලි අලුත් හර පද්ධතියක් අවශ්‍ය වී තිබෙනවා. කොතනද පුරවැසියෙක් අපි හොඳ නරක මනින් නිර්ණායක බවට පත් கண்டி மகள் மடுவில் சிஎம் மகாநிகாயவின் அஸ்கரி மகாவிகாரி தரப்பில் புதிய அனுநாயக தேரருக்கு சன்னஸ் பத்திரத்தை வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. புதிதாக நியமிக்கப்பட்ட அனுநாயக தேரருக்கு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க சன்னஸ் பத்திரத்தை வழங்கி வைத்தார். அதுடன் புதிய அனுநாயக தேரர் ஜனாதிபதிக்கு நினைவு பரிசையும் வழங்கினார். இந்த நிகழ்வில் மல்வத்து அஸ்கரி உபய மகாவிகாரியின் அனுநாயக தேரர் மற்றும் மகா சங்கத்தினர்கள், ஏனைய மத தலைவர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்கள், அரசு அதிகாரிகள் என பலரும் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரிய கலாசாலையில் 45 ஆசிரிய மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் விழா நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரிய கலாசாலையில் 45 ஆசிரிய மாணவர்களுக்கான பயிற்றப்பட்ட ஆசிரியர் தராதர பத்திர சான்றிதழ் வழங்கும் விழா நேற்று ரதிலட்சுமி மண்டபத்தில் இடம்பெற்றது. கலாசாலை அதிபர் சானா லலிசன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக கல்வி அமைச்சின் ஆசிரியர் கல்விக்கான பணிப்பாளர் திருமதி ஸ்ரீமா திசாநாயக்க பங்கேற்றார். சிறப்பு விருந்தினர்களாக தேசிய கல்வி நிறுவனத்தின் நிறுவன அபிவிருத்திக்கான பணிப்பாளர் எஸ். குமார, நூலகத்திற்கான பணிப்பாளர் சரத் நந்தகுமார், கொட்டக்கலை ஆசிரிய கலாசாலை அதிபருக்கான பிரசாந்தன் ஆகியோர் பங்கேற்றனர். அத்துடன் கம்பஹா ஆசிரிய மத்திய நிலை விரிவுரையாளர்கள் MAM ரிப்தி, MWM ரப்சி ஆகியோரும் கல்வி அமைச்சின் ஆசிரிய கல்வி நிர்வாக பிரிவு உத்தியோகத்தர்களான ஆனந்த சந்திரகுமார், டெலினா சந்திரிகா, ஜெர்மியா டம்யந்தி, உதான சஞ்சய் ஆகியோர் பங்கேற்றனர். கலாசாலையின் 102வது கல்லூரி நாளை அடையாளப்படுத்தும் வகையில் கேக் வெட்டப்பட்டது. அதனை அடுத்து 45 ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது மற்றும் பதக்கங்கள் அணிவிக்கப்பட்டு சான்றிதழ்கள் பிரதிகள் கையளிக்கப்பட்டன. மன்னார் நறுவிழிக்குளம் விளையாட்டு தொகுதி நேற்று நீச்சல் தடாகம் திறந்து வைக்கப்பட்டது. மன்னார் நானாட்டான் பிரதேச செயலக பிரிவில் உள்ள நறுவிழிக்குளம் கிராமத்தில் அமைக்கப்பட்டு வரும் விளையாட்டு தொகுதி நேற்று நீச்சல் தடாகம் திறந்து வைக்கப்பட்டது. இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார் கமுகி தடாகத்தை திறந்து வைத்தார். இளைஞர் யுவதிகளிடையே விளையாட்டுத்துறையை மேம்படுத்தும் வகையில் சுமார் 94 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட நீச்சல் தடாகம் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கான கனகேஸ்வரன், நானாட்டான் பிரதேச செயலாளர், இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரின் செயலாளர், நானாட்டான் முசலி பிரதேச சபையின் தவிசாளர்கள், திணைக்கள தலைவர்கள், மாவட்ட விளையாட்டுத்துறை அதிகாரிகள், இளைஞர் யுவதிகள் பங்கேற்றனர். மன்னார் பேசாலை போலீஸ் நிலையத்தில் சந்தேக நபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மன்னார் பேசாலை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வவுனியா கூமாங்குளத்தை சேர்ந்த 34 வயதான ராஜேந்திரன் கபிலன் என்பவர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பேசாலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கடாஸ்பத்திரி பகுதியில் போதைப்பொருள் குறித்த சந்தேகத்தின் பேரில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சந்தேக நபரை பேசாலை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்ற போலீசார் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளை முன்னெடுத்தனர். பின்னர் போலீஸ் நிலைய கூண்டில் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் நேற்று காலை சடலமாக மீட்கப்பட்டார்.
காலை 6:30 மணியளவில் சடலம் போதனா பொய்சாலை பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. நேற்று மதியம் 12 மணியளவில் மன்னார் நீதிமன்ற பதில் நீதிவான் ஜெபனேசன் லோக்கம் பேசாலை பிரதேச வைத்தியசாலைக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்தார். அதன் பின்னர் பேசாலை போலீஸ் நிலையத்திற்கு சென்று போலீஸ் நிலைய சிறை கடத்தையை பார்வையிட்டார். குறித்த சந்தேக நபர் 1ஆம் இலக்க தடுப்பு காவல் கூடத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். பெண்கள் வாழ்வுரிமை கழகத்தின் முதியோர் தின நிகழ்வு கிளிநொச்சியில் இடம்பெற்றது. பெண்கள் வாழ்வுரிமை கழகத்தின் சர்வதேச முதியோர் தின நிகழ்வும் முதியோருக்கான உணவுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வும் கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்றது. தமிழ் சங்க மண்டபத்தில் நேற்று பகல் 11:30 மணியளவில் பெண்கள் வாழ்வுரிமை கழகத்தைச் சேர்ந்த கமலினி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பெண்கள் வாழ்வுரிமை கழகத்தின் இணைப்பாளர் வாசுகி, வள்ளிபுரம் தமிழ் சங்கத்தின் ஸ்தாபகர் இறைப்பிள்ளை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முதியோர்கள் மலர் மாலை அணிவித்து வரவேற்கப்பட்டதை தொடர்ந்து முதியவர்களின் கலை நிகழ்வுகளும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் இடம்பெற்றன. தொடர்ந்து முதியோர்களுக்கு உலர்நுவப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் கரைச்சி, கண்டாவளி, பச்சிலைப்பள்ளி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த முதியோர்கள் பங்கேற்றனர். ஏனா சூனா முரளிதரனின் வியாக்கரணம் நூல் அறிமுக விழா யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. ஏனா சூனா முரளிதரனின் வியாக்கரணம் நூல் அறிமுக விழா யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை இந்து மகாவித்தியாலயத்தில் நேற்று இடம்பெற்றது. வித்தியாலய அதிபர் கே தவகீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதி அதிபர் தானா லிங்கேஸ்வரன் வரவேற்புரை நிகழ்த்தினார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சைவ சித்தாந்த துறை தலைவர் தானா செல்வ மனோகரன் அறிமுக உரை நிகழ்த்தினார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகவியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் ஏனா ராஜேஷ் கண்ணன் கருத்துரையாற்றினார். சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி சாயினி வித்யானந்தன் செயற்கை நுண்ணறிவின் உதவியுடன் குறித்த நூலுக்கான ஓவியங்களை உருவாக்கிய நிலையில் நூல் ஜீவநதி ஜெமிக்ஸின் வெளியீடாக அமைந்தது. நூல் வெளியிடுவதற்கு பங்காற்றியவர்கள் நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களால் கௌரவிக்கப்பட்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சாதனை தமிழன் 6 திருமுருகனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெளிப்பளை துர்காதேவி தேவஸ்தான தலைவர் சாதனை தமிழன் 6 திருமுருகனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அரசாங்கம் மிக விரைவில் கொண்டுவரவுள்ள ஒற்றையாட்சி அரசியல் யாப்பின் ஆபத்துக்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் எடுத்துரைத்தார். தெளிப்பளை துர்க்கியம்மன் ஆலய வளாகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனும் இணைந்து கொண்டார். தண்டனை சட்ட திருத்தச் சட்டத்தை மீளப் பெற வேண்டும் என வலியுறுத்தி கொழும்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தண்டனை சட்ட திருத்தம் மாணவர்களின் ஒழுக்கத்தை சீர்குலைக்கும் என தெரிவித்து குறித்த சட்டமூலத்தை அரசாங்கம் மீளப்பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தி கல்வி அமைச்சுக்கு முன்பாக தேசிய சுதந்திர முன்னணியினரால் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. கோஷங்களை எழுப்பியும் அவர்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்களின் மத்தியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் ஜாந்த சமரசேனா இந்த சட்டம் குழந்தைகள், குடும்பம், சமூகத்தை அளிக்கும் வகையில் அமையப்பெற ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மதகுருமார்கள் உள்ளிட்ட பல தரப்பிடமிருந்து இந்த சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு உயர்ந்துள்ளது. சட்டம் அமுல்படுத்தப்பட்டால் பாடசாலை மாணவிகளின் கற்பும் ஒழுக்கச்சிதைவும் மேற்கத்திய பண்பாட்டின் ஊடுருவல் ஏற்படும். ஓரின சேர்க்கை மற்றும் விபச்சாரத்தை சாதாரணமாக அரசாங்கம் முயல்கிறது. இந்த சட்டமூலத்தை மக்கள் கொடுத்த ஆணையை மீறி கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆகவே இந்த சட்டத்தை உடனடியாக வாபஸ் பெறவில்லை என்றால் நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபடுவோம். தமிழ் மக்கள் அரசாங்கத்தை நம்பவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் மீது தமிழ் மக்கள் நம்பிக்கை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். දැනට
ජෙනීවා මානව හැවමිකම් කොමිසමේ ஜெனீவா மனித உரிமைகள் குழு அமர்வு இடம்பெற்றுக் கொண்டுள்ளது. அடுத்த வாரம் இலங்கை குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படவிருக்கின்றது. கடந்த அரசாங்கங்கள் எந்த நல்லிணக்க நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அதனால் தமிழர்கள் தேசிய மக்கள் சக்தியினர் மீது நம்பிக்கை வைத்தார்கள். ஆனால் தற்போதைய அரசாங்கமும் முந்தைய அரசாங்கங்களைப் போன்ற மனித உரிமை நிலைப்பாடுகளை எடுத்துள்ளது. அதன் காரணமாக தமிழ் மக்கள் நம்பிக்கை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மனித உரிமை மீறல்கள் தமிழ் இளைஞர்களுக்கு மாத்திரமல்ல, சிங்கள இளைஞர்களும் கூட பயங்கரவாத தடை சட்டத்தினூடாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 2023க்கு பிறகு பொருளாதார குற்றங்கள் என்பதும் மனித உரிமை அறிக்கைகளில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போதைய அரசு நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த எந்த சரியான முயற்சியும் செய்யவில்லை. சிறிய நிகழ்வுகள் மாத்திரமே முன்னெடுக்கப்படுகின்றன. பேருந்து நிலையத்தை புனரமைத்தல், 10 சைக்கிள் டயர்கள் வழங்கும் நிகழ்ச்சிகள் மாத்திரமே இடம்பெறுகின்றன. இத்தகைய செயற்பாடுகளினால் பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியும் என கூற முடியாது. வட, தென், கிழக்கு, மலையகம் என இளைஞர்கள் வெளிநாடு செல்லவே ஆசைப்படுகின்றனர். நாட்டில் எதிர்காலம் தொடர்பில் நம்பிக்கை இல்லாத நிலையே காணப்படுகின்றது. කාලවකවානුවල හිටපු ඒ ආණ්ඩුගත ස්ථාවරයම මේ ආණ්ඩුවත් අරගෙන තියෙනවා මානව හිමිකම් පිළිබඳව. யாழ்ப்பாணம் நவாலி வடக்கு நாச்சிமார் கோவில் வீதியில் உள்ள காணி ஒன்றிலிருந்து வெடிபொருட்கள் மீட்கப்பட்டன. யாழ்ப்பாணம் மானிப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நவாலி வடக்கு நாச்சிமார் கோவில் வீதியில் உள்ள காணி ஒன்றிலிருந்து வெடிபொருட்கள் மீட்கப்பட்டன. காணி ஒன்று பயன்படுத்தப்பட்ட போது வெடிபொருட்கள் அடையாளம் காணப்பட்டன. இது தொடர்பாக காணி உரிமையாளரால் மானிப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து மானிப்பாய் போலீசார் விசேட அதிரடிப்படையினர் குறித்த காணியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்ட நிலையில் துப்பாக்கி ரவைகள் அகற்றப்பட்டன. மல்லான் நீதவான் நீதிமன்றத்தில் அனுமதியுடன் விசேட அதிரடிப்படையினரால் 1015 தோட்டாக்கள் அகற்றப்பட்டன. எதிர்க்கட்சிகள் பலவீனமாக உள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.பி. திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ராஜபக்ஷ குடும்பத்தினர் மீண்டும் அரசியலில் முன்னிலை பெற முயற்சிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.பி. திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ පිළිබඳ කාරණය හැමදාම தேர்வை மையப்படுத்திய கல்வியை விடவும் சிந்தனை திறன், படைப்பாற்றல், அறிவியல், தர்க்க ரீதியான தேசப்பற்று கொண்ட மாணவர்களை உருவாக்கும் கல்வி முறைமை அவசியம். இதற்கான முன்மொழிவுகள் ஆசிரியர் சங்கங்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், முதல்வர்கள் முன்வைத்து விரைவாக செயல்படுத்த வேண்டும். ஜப்பான், சீனா, வியட்நாம் போன்ற நாடுகளுடன் உறவுகள் வலுப்படுத்தப்படுகின்றன. சீனாவின் கம்யூனிஸ்ட் அமைப்பின் உறுதிப்பாடுகள் காரணமாக உலகளாவிய முதலீட்டாளர்கள் ஈர்க்கப்பட்டனர். இலங்கையும் அதுபோல முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும். வர்த்தக சுட்டனில் முன்னேற முதலீட்டாளர்களின் பணிகளை விரைவாக செய்வதற்கான நடைமுறைகள் உருவாக்க வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பன பிளவுபட்ட நிலையில் உள்ளன. திலித் ஜெயவீர குழுவின் பார்வைகள் தர்க்க ரீதியானவை என்றாலும் வலுவாக இல்லை. மார்க்சிய குழுவொன்று ஆட்சியில் வந்துள்ளது. ஆனால் மையப்போக்கு, பொருளாதார, சமூக, அரசியல் திட்டங்கள் கொண்ட இயக்கம் உருவாக்கினால் எதிர்காலத்தில் மாற்று சக்தியாக வளரும் வாய்ப்பு உள்ளது. தற்போதைக்கு அரசு வலுவடைந்து கொண்டே இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் பலவீனப்படுகின்றன. போதைப்பொருள் வர்த்தகம், பாதாள குழு செயற்பாடுகள் குறித்த குற்றங்கள் அரசியல் வலுவால் ஆதரிக்கப்பட்டிருந்தது. தற்போது அவற்றை ஒழிக்கும் பெரிய திட்டம் நடைமுறையில் உள்ளது. வழக்குகளை விரைவாக முடித்து குற்றவாளிகளை சமூகத்திலிருந்து நீக்க வேண்டும். ராஜபக்ச குடும்பத்தினர் அரசியலில் மீண்டும் முன்னிலை பெற முயற்சி செய்கின்றனர். இன்னும் சமூகத்தில் வலுவான ஆதரவு உள்ளது. போர்க்கால வெற்றி மற்றும் பொருளாதார கட்டமைப்பின் பேரில் மக்களிடம் நிலைத்து உள்ளனர். பொதுஜன பெருமுனை பொகொட்டுவே ඒ සක්තිීන් සියල්ල ජනතාමික පැත්පුන්ට පැත්තටගේ. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்தீர்கள். வணக்கம்.